iQOO 50 நவம்பர் 20ஆம் தேதி 6 மணிக்கு ப்ரீ புக்கிங் ஸ்டார்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதில என்னெல்லாம் ஸ்பெக்ஸ் அவங்க குடுத்துருக்காங்க, என்னெல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இதில ப்ராசஸர் பொறுத்தவரைக்கும் Qualcomm-ஓட Snapdragon 8 Elite Gen 5 தான் குடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரைக்கும் 4 மில்லியன் AnTuTu ஸ்கோர் வந்து இவங்க கிளைம் பண்றாங்க. அண்ட் ப்ரீவியஸ் ஜெனரேஷன்லேருந்து இந்த ஜெனரேஷன்ல CPU வந்து 20% ஃபாஸ்டராவும், GPU வந்து 23% ஃபாஸ்டராவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்றாங்க. டெடிகேட்டடா சூப்பர் கம்ப்யூட்டிங் Q3 கேமிங் சிப் வந்து இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அதனால உங்களுடைய கேமிங் ஃபீச்சர்ஸ் வந்து உங்களால என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் 16 GB அல்ட்ரா ப்ரோ ரேமும் 1 TB வரைக்கும் UFS 4.1 ஸ்டோரேஜும் இதில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் Android 16ஓட Origin OS 16 வருது. 6.85 இன்ச் சாம்சங்கோட 2K M14 லீட் LTPO OLED டிஸ்பிளே வந்து இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளைம் பண்றாங்க. 144 ஹெட்ஸ் ஆஃப் ரெஃப்ரெஷ் ரேட், 2600 நிட்ஸ் ஆஃப் பிரைட்னஸ் சொல்லி இந்தியாஸ் பிரைட்டஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி அவங்க கிளைம் பண்றாங்க. அண்ட் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 7000 mAh பேட்டரியும் 40 வாட்ஸ்க்கு வயர்லெஸ் சார்ஜிங்கும் அவங்க கிளைம் பண்றாங்க. 100 வாட்ஸ்க்கு வயர்டு சார்ஜிங்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். கேமரா பொறுத்த வரைக்கும் ரியர் கேமராவில் ட்ரிபிள் கேமரா செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. மெயின் சென்சார் பொறுத்த வரைக்கும் 50 மெகா பிக்சல் சோனியோட VCS ட்ரூ கலர் கேமரா வித் OIS ஓடி வருது. அல்ட்ரா வைடு வந்து 50 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சாரோடி வருது. டெலிஃபோட்டோ 50 மெகா பிக்சல் சோனியோட 3x பெரிஸ்கோப் கேமராவோடி வருது. அண்ட் இந்த 3 கேமராலுமே ட்ரிபிள் ரிஃப்ளெக்ஷன் சிஸ்டம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃப்ரண்ட் சென்சார் பொறுத்த வரைக்கும் 32 மெகா பிக்சலும் அண்ட் அப் டு 8K வரைக்கும் 30 FPS வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டியூரபிலிட்டி பொறுத்த வரைக்கும் IP68 and 69 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமிங்னு சொல்லிட்டு இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்கு. இந்தியாவோட லார்ஜஸ்ட் சிங்கிள் லேயர் வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டும், இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டூயல் ஆக்சிஸ் வைப்ரேஷன் மோட்டார் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னும் இதை கிளைம் பண்றாங்க. ஸோ நீங்க கேம் விளையாடும் போது ரொம்ப ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த கூலிங் சிஸ்டமும், அதே மாதிரி நீங்க கேம் விளையாடும் போது ஒரு ரியலிஸ்டிக்கான ஃபீல் கொடுக்கறதுக்காக இந்த வைப்ரேஷன் மோட்டரும் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு ஃபிளாக்ஷிப் மொபைலுக்கு என்னெல்லாம் ஸ்பெக்ஸ் இருக்கணுமோ அது எல்லாமே இதில் இருக்கு. அண்ட் கேமிங்னு கொஞ்சம் டெடிகேட்டடாகவும் இதில் இருக்கு. ஸோ இந்த மொபைல் மேலே உங்களோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு? நீங்க இந்த மொபைல் வாங்குவீங்களா? இதோட ஃபுல் ரிவ்யூ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம டெக்பக் சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.